இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டுடோரியல் வந்து பாத்தீங்கன்னா பிரீமியர் ப்ரோல வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய பிரீமியர் ப்ரோல நம்ம நிறைய விண்டோஸ் வச்சு நம்ம வர்க் பண்ணுவோம். அதாவது ப்ராஜெக்ட் விண்டோ, சோர்ஸ் விண்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் விண்டோ, அதுக்கப்புறம் டைம் லைன் வச்சுருப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் விண்டோ, அதாவது இந்த மீடியா ப்ரௌசர்னு இருக்கக்கூடிய இந்த எஃபெக்ட்ஸ் விண்டோ. இந்த மாதிரி ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விண்டோஸ் வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். அப்படி ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒரு விண்டோவை மட்டும் நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் நம்ம வந்து வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ட்கட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த விண்டோவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ சோர்ஸ் விண்டோவாக எடுத்துக்கலாம், இல்லை ப்ரோக்ராம் விண்டோவாக இருக்கலாம், இல்லை டைம் லைனாக கூட இருக்கலாம். அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த விண்டோவை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கணுமோ அந்த விண்டோவை மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் எஸ்கேப் பட்டனுக்கும் கீழே ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும், அதாவது டேப் பட்டனுக்கும் மேலே ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும். அதை நான் இப்போ டிஸ்பிளேல உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அதாவது ஒன்றுக்கும் பிஃபோராக ஒன்று ஆச்சரியக்குறி இருக்கும் இல்லையா, அந்த ஒன்றுக்கும் பிஃபோராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும், ஒரு கீ ஒன்று இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த விண்டோவை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியும். இப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விண்டோ வந்து ஃபுல்லாக தெரியுது. ஸோ இப்போ நம்மளுக்கு சோர்ஸ் விண்டோ செலக்ட் ஆகிருந்ததுனால சோர்ஸ் விண்டோ நம்மளுக்கு தெரியுது. அதை நான் திரும்ப அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிடுறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ நான் டைம் லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். திரும்ப அதே கீயை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா டைம் லைன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் விண்டோவில் தெரியுது. ஸோ இந்த மாதிரி எந்த விண்டோ வேணாலும் நீங்கள் ஃபுல் விண்டோவில் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஃபுல் விண்டோவாக தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ மேலும் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.